வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். ஜோதி மேம் வணக்கம். வணக்கம் சாத்தி மேம். என்னாச்சு, வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா? இன்றைக்கி என்ன டவுட் இருக்குது, எதுவும் கொஸ்டின் இருக்கா? வாக்கிங் போகணும் ஜோரில் நம்ம 2-3 கொஸ்டின் வச்சுருந்தீங்க, இன்றைக்கி இங்கேயே கேட்ச் பண்ணியாச்சு. வாக்கிங் போயிட்டு வரும்போது கால் ரொம்ப வலிக்குது, அதுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ். ஓகே, அதை பார்க்கலாம். இப்போ வாக்கிங் போயிட்டு வந்ததுமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு சேர்லேயோ சோபாலேயோ நம்ம கன்வீனியண்ட்டாக உட்காந்துக்குருவோம். அது மாதிரி நீங்கள் இப்போ உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்மளோட நார்மல் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறோம். இப்போ ஜோதி மேம் வாக்கிங் போயிட்டு வந்ததும் மேம் நீங்கள் வாட்டுக்கு உங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. ஜஸ்ட்டு ப்ரீத் வாட்ச் பண்ணால் போதும். நார்மல் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட். அந்த மாதிரி கால் வலி இருக்குதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? அப்போ நம்ம வாக்கிங்கிறது பொதுவாக ஒரு மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சு போனால் தான் அதுக்குண்டான பலன் கிடைக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது போக ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்லேயோ அல்லது ரொம்ப ஹை ஸ்பீட்லேயோ நடக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடிந்த அளவு நார்மல் ஸ்பீடு நடக்கணுமோ அந்த ஸ்பீடு அளவுக்கு நடக்கணும்னு சொல்லுவாங்க. கை கால்களை வீசி நல்லா நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நிறைய எக்ஸசைஸ் கூட செஞ்சுக்கிட்டே நடக்கலாம். அது கூட நம்ம சில வீடியோவில் போட்டிருக்கோம் நம்மளும். இப்போ மேம் கேட்டதுக்குண்டான பதில் நடந்துட்டு வந்தமே கொஞ்சம் மூச்சு வாங்குகிற மணிக்கு இருக்கும். அதுவும் ப்ராக்டிஸ்லாம் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கின்றப்ப நிறைய மூச்சு வாங்குகிற மணிக்கு இருக்கும். அதுவும் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே வந்ததுமே வேறு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டக்க நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி உட்காந்துக்கணும். ஒரு 10 அதாவது ஒரு 10 செகண்ட் நம்மளோட ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட், நார்மல் ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட்க்கு நம்ம டைம் கொடுத்து அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை வாட்ச் பண்ணணும். 10 கவுண்டிங். இப்போ அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே மேம், இப்போ கண்களை திறந்துக்கலாம். இப்போ மெதுவாக எந்திரிச்சு உடனே அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தா, மேம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, இப்படி வெளியிலே இருந்து செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி கைகளை நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு இடத்துல வச்சு அழுத்தி நின்றுக்கணும். அடுத்து பார்த்தா நம்ம கால்களை இந்த மாதிரி முன்னும் பின்னும் நல்லா அசைக்கணும். முட்டு பயிற்சியை முட்டுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். மூட்டுக்கு, நீக்கு நல்லா முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு வரணும் கால்களை. ஓகே, கைகளை நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு கால் மூட்டு பகுதியை மட்டும் நல்லா முன்னே கொண்டு போயிட்டு அப்படி வர்றாங்க. பாதம் தூக்க வேண்டாம், மூட்டை மட்டும் நல்லா முன்ன பின்ன அசைக்கிறாங்க 2 காலுக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். நமக்கு டைம் இருக்கிறத பொறுத்து இந்த காலுக்கு ஒரு 20, இந்த காலுக்கு ஒரு 20 மாற்றி மாற்றி நம்ம கால் மூட்டு பகுதியை மட்டும் முன்ன பின்ன அசைக்கணும். பாதம் அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்ததும் வாக்கிங் போயிட்டும் வந்ததுமே உண்டான அந்த கால் வலி இருக்காது. ஓகேயா மேம்? மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி நின்றுக்கங்க. அந்த பயிற்சியை முடிச்சுட்டு நம்ம நீ கேபுக்கு கொடுக்குற அந்த பயிற்சியை கொடுத்துட்டு நம்ம நார்மலாக உட்காந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கண்களை மூடி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். ஜோதி மேம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த பயிற்சி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ், அப்புறம் இந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு 3 மினிட்ஸ் 20 கவுண்டிங் கொடுக்குறோம். அப்படியே மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செலவழித்தோம்னா நமக்கு கால் வலி வராது. அடுத்து இந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ மேம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.